நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது. எதையும் நாம் பரிந்துரை செய்வதில்லை. இப்போ நம்ம சென்செக்ஸில் மட்டும்தான் பார்ப்போம். சென்செக்ஸில் பார்ப்போம் டே கேண்டில்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டே கேண்டில்ஸை வச்சு பார்ப்போம். டே கேண்டில்ஸை வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒன் டேக்கு மேலே தொடர்ந்து போனாங்கன்னா ஒரு இடத்துல செல்லிங் ப்ரெஷர் உருவாக்கிட்டு தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு 5 டேஸாக கீழே வந்ததுக்கு காரணம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்ததுக்கப்புறம் தொடர்ந்து மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருக்காங்க. மேலே மூமெண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு இடத்துலையும் செல்லிங் ப்ரெஷர் உருவானதுக்கப்புறம் தான் தொடர்ந்து கீழே வந்திருக்காங்க. சென்செக்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம சென்செக்ஸில் மட்டும்தான் பார்ப்போம், வேறு எதையும் பார்க்குறது இல்லை. பையிங் ப்ரெஷர் உருவானதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு 3 டேஸாக மேலே போயிருக்காங்க. ஒரு சின்னதாக செல்லிங் ப்ரெஷர் வந்தாலுமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூமெண்ட்டு மேலே மட்டும்தான் இருந்திருக்கு. அது ஒரு டார்கெட்டை தொடுறதுக்காக மார்க்கெட் மேலே மூமெண்ட் ஆகியிருக்காங்க. இதில் பார்த்தாலே நமக்கு நல்லாவே தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சது ஒரு பையிங் ப்ரெஷரில் உருவாகியிருக்காங்க. சில்லருக்கும் பையுக்கும் நடந்த சின்ன கால்குலேஷனில் பார்க்கும்போது இப்போ பையிங் ப்ரெஷரில் இருக்குது. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஓப்பனிங்கில் தான் மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன் பண்ண முடியும். மார்க்கெட் பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஒரு பையிங் ப்ரெஷர் உருவாங்க. மார்க்கெட் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு சைட்வேஸில் தான் உருவாகியிருக்காங்க. சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3000 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலேயும் கீழேயும் போயிருக்காங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதமாகவே ஒரு 1500 பாயிண்ட்ஸ் மேலே கீழே தொடர்ந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டே வந்திருக்காங்க. அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா 85,700 தொட்டதுக்கப்புறம் தொடர்ந்து 82,000 வரைக்கும் மார்க்கெட் தொடர்ந்து கீழே வந்திருக்காங்க. அதுக்கப்புறமேல் தான் ஒரு பையிங் ப்ரெஷர் உருவாகி மார்க்கெட் சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்மளால் கால்குலேஷன் பண்ண முடியும். எப்படின்னா மார்க்கெட் ரன்னிங் சமயத்தில் தான் நம்ம மார்க்கெட் எப்படி மூவ் ஆவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் கேண்டில்ஸை பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் பார்த்தாலுமே ஒரு இடத்துல பையிங் ப்ரெஷரும் ஒரு இடத்துல செல்லிங் ப்ரெஷரும் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் மூவ்மெண்ட்டு கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மேலே போன மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷரை கொடுத்து கீழே வந்திருக்காங்க. அதுக்கப்புறமேல பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா கீழே வந்த சென்செக்ஸ் இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பையிங் ப்ரெஷரை கொடுத்து மூவ்மெண்ட்டு மேலே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் இங்கே பயங்கரமான செல்லிங் ப்ரெஷரை கொடுத்துருக்காங்க. சென்செக்ஸ் செல்லிங் ப்ரெஷரை கொடுத்ததுக்கப்புறம் தொடர்ந்து கீழே வந்திருக்காங்க. அது இங்கே பார்த்திங்கனாலும் ஒரு பையிங் ப்ரெஷர் ஒரு ஓப்பனிங்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை ஃபிக்ஸராக வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மார்க்கெட் பையிங் ஆகியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் ஆகிருக்கு. மார்க்கெட்டு கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் சென்செக்ஸில் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு 5 நிமிஷம் கேண்டில் ஒரு 3 கேண்டில்ஸ் 4 கேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா மேலே அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷர் உருவானோடனே அந்த டார்கெட்டுக்கு மேலே போகாமல் அதுக்கப்புறம் தொடர்ந்து மார்க்கெட் கீழே வந்திருக்காங்க. இங்கே பார்த்தா நமக்கே தெரியும். இங்கே பார்த்திங்கனாலும் ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் மார்க்கெட் அன்றைக்கி கீழே போக மாட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சரியான செல்லிங் ப்ரெஷர் உருவாகியிருக்காங்க. அந்த ஒரு செல்லிங் ப்ரெஷர்னால தான் மார்க்கெட் சர்ன்னு ஒன் சைடாகவே ஒரு 600 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே வந்திருக்காங்க. ஒரு கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட் சென்செக்ஸ் கேப் அப் ஆகிட்டு அந்த கேப் அப் ஆனாலும் அங்கே செல்லர்ஸ் அதிகமாக இருந்தனால அதுக்கப்புறமேல பார்த்திங்கன்னா தொடர்ந்து அன்றைக்கி கீழே தான் வந்திருக்காங்க. கீழே வந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட டார்கெட் அடைஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் தொடர்ந்து கீழே தான் போயிருக்காங்க. இதில் பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்போ ஒரு 3 டேஸாக ஒரு 500-600 பாயிண்ட்ஸுக்குள்ளே சைட்வேஸில் தான் மூவ்மெண்ட் இருக்காங்க. இப்போ வெள்ளிக்கிழமை எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுங்கிறத ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம். 83,190 84,000 பாயிண்ட்ஸ் 500 பாயிண்ட்ஸ்லேருந்து பார்த்துக்கிட்டு அப்புறம் டே கேண்டில்ஸ் வச்சு பார்த்தோன்னா நமக்கு ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன் கிடைக்கும். பார்த்திங்கன்னா டே கேண்டிலில் 84,000 பாயிண்ட்ஸு அதுக்கப்புறம் 82,700 பாயிண்ட்ஸு இதுக்குள்ளே மார்க்கெட் கீழே இறங்கினாங்கன்னா அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மீட்டிங் 81,800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்குவாங்க. சப்போஸ் மேலே போனாங்கன்னா 84,800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே மூவ்மெண்ட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேல 5 நிமிஷம் கேண்டில்ஸில் பார்க்கும்போது அந்த டார்கெட் இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டிங் சென்செக்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட் சென்செக்ஸ் எப்படி மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் 83,500 சென்செக்ஸ் ஃபியூச்சரில் இருக்காங்க. 83,500 வரைக்கும் வர்றதுக்கு மார்க்கெட் ஓப்பனாக இருக்குது. அதாவது 200 பாயிண்ட்ஸ் பக்கம் வரும் வாய்ப்பு.